தொட்டில் முதல் தொண்டை வரை தெய்வீக உணர்வை ஏற்படுத்தும் ஒரு நகரம் மதுரை. இந்த நகரத்தின் இதயத்தில் உலகையே வியக்க வைத்த ஒரு அற்புதம் மீனாட்சி அம்மன் கோயில். ஆனால் இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது? இவ்வளவு உயரமான கோபுரங்கள் எந்த கருவிகளும் இல்லாமல் எப்படி வடிவமைக்கப்பட்டன? கட்டிடம் மட்டுமல்ல, கணிதம், கலை, தத்துவம், எந்த ரகசியங்களால் இந்த கோயில் உருவானது? இன்று அந்த ரகசியங்களை இந்த ஆவணப்படத்தில் காணப்போகிறோம். மீனாட்சி அம்மன் கோயிலின் தற்போதைய வடிவம் பெரும்பாலும் 12ஆம் முதல் 13ஆம் நூற்றாண்டுகளில் பாண்டியர்கள், பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் அரசர்களால் மறுகட்டப்பட்டது. ஆனால் இந்த இடத்தில் கோயில் இருந்தது கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்தேயே. நாயக்கர் மன்னர்களில் மிகப்பெரியவர் திருமலை நாயக்கர். கோபுரங்கள், மண்டபங்கள், நடைபாதைகள் அனைத்தையும் புதுப்பித்து இன்றைய பிரம்மாண்ட வடிவத்தை அளித்தார். கோயிலின் அமைப்பு ஸ்ரீ வடிவம் என்ற விண்மீன் ஜியோமெட்ரி விதிகளின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது. கோபுரங்களின் உயரம், மண்டபம் எவ்வளவு நீளம், சன்னதிக்கு வரும் ஒளி எப்படி பட வேண்டும், ஆல் கால்குலேட்டட் பெர்ஃபெக்ட்லி. முழு கோயில் ஒரு மண்டலா வடிவ கணித ப்ளூபிரிண்ட். கோயிலில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான கற்கள் மதுரை அருகே உள்ள அலங்காநல்லூர் மற்றும் குன்னத்தூர் பகுதிகளிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டவை. உதாரணமாக, அரிதான கிரனைட் கற்கள் 300 முதல் 500 கிலோ எடையுள்ள கற்களை யானைகள், மரரதங்கள் மற்றும் மனித சங்கிலி முறைகள் கொண்டு கோயிலுக்கு கொண்டு வந்தனர். கோபுரங்களில் சுமார் 33,000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. ஒவ்வொரு சிற்பமும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. கலைஞர்கள் உடைப்பு இல்லா செதுக்கல் என்ற முறையை பயன்படுத்தினர். அவர்கள் பயன்படுத்திய கருவிகள் இரும்பு சாணாங்கல், கல்மேசிகள், பித்தளை அடிகள், சிற்பிகள் நாடி, சுவாசம், சத்தம் ஆகியவற்றை வைத்து கல்லின் உள்ளக ஒலியை கேட்டு எங்கு அடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். மீனாட்சி கோயிலின் 14 கோபுரங்கள் பிரம்மாண்டம். இதில் தெருகோபுரம் 170 அடி உயரம். ஆனால் உயரத்திற்கு தளவாடங்கள் இல்லை, கிரேன் இல்லை. அப்படியிருந்தும் எப்படி கட்டினார்கள்? பழைய இந்திய பொறியியல் நுட்பம், எர்த்தன் ரேம்ப் டெக்னாலஜி. பெரிய மண் ஏற்றங்களை கட்டி கற்களை மெதுவாக உயரத்திற்கு தள்ளினர். இந்த ரேம்பின் நீளம் பல 100 மீட்டர். உயரமான இடத்தில் கற்களை வைத்து பின் கீழே இறங்கும்போது ரேம்பை உடைத்து தீர்த்தனர். கோபுரங்களின் வண்ணங்கள் இன்றும் தேயாமல் இருக்கும் ரகசியம் இயற்கை நிறச்சேர்க்கைகள். மஞ்சள், மஞ்சள் கிழங்கு சிகப்பு, செங்கல் தூள் பச்சை, இலை சாறு நீலம், நைசத்தான கல் நிறம், இவை அனைத்தையும் பனைத்தேன் மற்றும் எள்ளெண்ணெய் கலந்து வலுவான வண்ணப்பூச்சு தயாரித்தனர். மீனாட்சி கோயிலின் மிகப் பெருமைக்குரியது 1000 கால் மண்டபம். ஆனால் இதன் ரகசியம் என்னவென்றால், இந்த மண்டபத்தில் 1000 கார்கள் இல்லை. சிறப்பான கணித அமைப்பால் அது 1000 போல் தோன்றும். ஒவ்வொரு தூணும் ஒற்றுமையாக அதே கல்லில் அறுக்கப்பட்டவை. தூண்களை தட்டினால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இசைநாதம் உண்டாக்கும். மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது ஒரு கணித அதிசயம், ஒரு கட்டிடக் கலைப்பாடம். நமக்கு முன்னோர்களின் அறிவின் உச்சம். அவர்கள் வைத்த அந்த அறிவை பாதுகாப்பது நமக்கு ஒரு கடமை.